வணக்கம். இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மிட்ட இப்போ வடிவேலு, கலைஞர், மீம், தாக்கம், ஆய்வு அப்படிங்கிற தலைப்புல சில ஆழமான குறிப்புகள் இருக்கு. வைகை புயல் வடிவேலுவோட கலைப்பயணம், அதிலிருந்த ஏற்ற இறக்கங்கள், அப்புறம் அவர் தமிழ் சமூகத்துல குறிப்பா இந்த இன்டர்நெட் உலகத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினார், இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். சரி, உள்ள போலாமா? நிச்சயமா. குமாரவடிவேல் நடராஜன் அதுதான் அவருடைய இயற்பெயர். மதுரையில பிறந்தவர். வைகை ஆறு அங்க ஓடுறதுனாலயோ என்னவோ வைகை புயல்னு பேர் ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிடுச்சு. ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத கலாச்சார சக்தியா அவர் வளர்ந்த கதை இது. சுவாரஸ்யமானது. அவர் முதலா வந்தது 1988ல என் தங்கை கல்யாணி படம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல கவுண்டமணி செந்தில் கூட்டணி அவங்க தான் உச்சத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல வடிவேலுக்கு ஒரு இடம் பிடிக்கிறது ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. கிழக்கு சீமையிலே படத்துக்கு சம்பளம் கேட்டதுனால அவரை நீக்குனாங்கன்னோ, ஆனா அப்புறம் அதே படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கினாருன்னோ குறிப்புகள் சொல்லுது. இதுவே பாருங்க, ஆரம்ப காலத்துல போராட்டமும் இருந்திருக்கு, திறமைக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. மிகச்சரி. அந்த சவால்களுக்கு நடுவுல தான் அவர் தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்குனார். குறிப்புகள் சொல்ற மாதிரி அவர் ஸ்கிரீன்ல பெரும்பாலும் தப்பா புரிஞ்சுக்கப்படுற, அடிபட்டு அவமானப்படுற ஒரு ஒரு துணை சமூக ரோகி மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ணாரு. இது சும்மா சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இதுல ஒரு சமூக பார்வை இருக்கு. அதாவது விளிம்புல இருக்கிற சாதாரண மனுஷங்களோட வலிகள், அதிகாரம் இல்லாதவங்களோட நிலைமை, இதையெல்லாம் ஒரு வகையில காட்டின மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமா. ஆடியன்ஸ் அவர் படுற கஷ்டத்தை பார்த்து சிரிச்சாலும் அந்த சிரிப்பு ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு ரிலீஃப் கொடுத்தது. அதனால தான் அவருக்கு ஃபிலிம்ஃபேர், ஸ்டேட் அவார்ட்ஸ்னு நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. அந்த துணை சமூக ரோகி, அந்த பார்வை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெறும் காமெடிய தாண்டி அதுல ஒரு சோஷியல் ஆங்கிள் இருக்குன்னு குறிப்புகள் சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவரை மத்தவங்கள இருந்து வித்தியாசமா காட்டுனது அவரோட அந்த பாடி லாங்குவேஜும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் தான் இல்லையா? அத பத்தி குறிப்புகள் என்ன சொல்லுது? கண்டிப்பா. பயம், குழப்பம், அதிர்ச்சி, நக்கல், அப்புறம் அந்த அப்பாவித்தனம், இப்படி நொடிக்குள்ள இமோஷன்ஸை மாத்துற திறமை அது அப்பாரமானது. அவரோட முகபாவனைகள் இருக்கே, அது வார்த்தையை விட ஜாஸ்தியா பேசும். குறிப்புகள்ல ரியாக்ஷன் ஷாட்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது டக்குன்னு அவர் காட்டுற அந்த முகம், அதுதான் இன்னைக்கு மீம் வேர்ல்டோட மூலதனமே. ஆமா ஆமா. அந்த குழப்பமான வடிவேலுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதுக்கே இன்னைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. உண்மைதான். அந்த முகப்பாவனையோட அவரோட அந்த மதுரை தமிழ், அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சே. அது கேரக்டருக்கு ஒரு யதார்த்தத்தை கொடுத்துச்சு. உயிரோட்டம் இதெல்லாம் கொடுத்துச்சு. இது கவுண்டமணியோட அந்த கொஞ்சம் அதிகாரமான டோன்ல வர்ற காமெடியில இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. வடிவேலுவோட ஸ்டைல் எப்படின்னா, பெரும்பாலும் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து காமெடியை கொண்டு வர்றது. இது அவரை மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கொண்டு போச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. 1999 இருந்து 2003 அந்த டைம்ல அவரும் விவேக்கும் சேர்ந்து ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல் காம்போவா இருந்தாங்க. அப்போ அவங்க காமெடிக்காக தனியா ரைட்டர்ஸை வச்சு மெயின் படக்கதைக்கு வெளியில ஸ்பெஷலா காமெடி ட்ராக்ஸ் எடுத்து சேர்த்தாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. ஓ அப்படியா? ஆமா, இது அவங்களோட அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச்சையும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டதையும் காட்டுது. மிடில்ல இருந்து 2000s கடைய வரைக்கும் அதுதான் அவரோட கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். குறிப்புகள்ல கூட சந்திரமுகி, போக்கரி, மருதமலைன்னு படங்கள் பேர்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 10 வருஷத்துல வந்த பெரிய ஹீரோ படத்துல அவர் இல்லாம இருக்காது. வெறும் அவார்ட்ஸ் மட்டும் இல்ல, ஒரு பெரிய தமிழ் படம்னா அதுல வடிவேலுவோட காமெடி சீன் இல்லாம முழுசா ஆகாதுன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது படத்தோட பிசினஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான கட்டம் வருது. 2006ல வந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ஷங்கர் புரொடக்ஷன், ஷிம்புதேவன் டைரக்ஷன். வடிவேலு டபுள் ஆக்ட்ல ஹீரோவா நடிச்ச முதல் படம். இது ஒரு காமெடி ஆக்டர், அதுவும் ஒரு பீரியட் காமெடி படத்தோட மொத்த பாரத்தையும் தூக்கி சுமந்து அதை கமர்ஷியலாவும் சரி, கிரிட்டிக்கலாவும் சரி பயங்கர ஹிட்டாக்க முடியும்னு நிரூபிச்சது. ஆமால, அந்த படத்தோட வெற்றி அவரை ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்ங்கிற இடத்துல இருந்து தனியா நின்னு ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிற ஹீரோவாவும் மாத்திடுச்சு. தமிழ் சினிமாவுல இது ஒரு பெரிய விஷயம். கரெக்டா சொன்னீங்க. அது அவரோட மார்க்கெட் வேல்யூவையும் அந்தஸ்தையும் பல மடங்கு ஏத்திச்சு. ஆனா இந்த உச்சத்துக்கு அப்புறம் 2010களுக்கு அப்புறமா அவரோட கெரியர்ல ஒரு சரிவு, ஒரு தொய்வு நிலை வந்த மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு குறிப்புகள் சொல்லுது? குறிப்புகள் சில முக்கியமான விஷயங்களை காட்டுது. ஒன்னு
2011 தமிழ்நாடு எலெக்ஷன்ல அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக திமுக ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செஞ்சது. அப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்த பத்தி பர்சனலா சில கடுமையான விமர்சனங்கள் வச்சது. ஓ, அந்த எலெக்ஷன்ல அவர் சப்போர்ட் பண்ண கட்சி தோத்துருச்சு. அப்புறம் அந்த விமர்சனங்கள் இதெல்லாம் பின்னடைவுக்கு காரணமா அமைஞ்சதா? ஒரு காரணமா சொல்லப்படுது. ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அவர் பல வருஷத்துக்கு சினிமாவுல இருந்து கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது ஒரு வெளியிலிருந்து வந்த பிரச்சனையா பார்க்கப்படுது. அதாவது அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட உரிமைனாலும் அந்த டைம்ல வந்த கான்ட்ரோவர்சிஸ் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லப்படுது. இது இல்லாம ப்ரொஃபஷனல் ரீதியாவும் சில சிக்கல்கள் இருந்ததா குறிப்புகள் சொல்லுதே. குறிப்பா அந்த இம்சையரசன் 2வது பாகம் சம்பந்தமா? ஆமா, இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படத்தோட தயாரிப்புல வந்த பிரச்சனைகள் அது இன்னொரு தடையா அமைஞ்சதா குறிப்புகள் சொல்லுது. சம்பளை ஏத்தி கேட்டது, ஷூட்டிங்ல சில கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி காரணங்களால ப்ரொடியூசர் சங்கரோட ஒரு மோதல் வந்துச்சுன்னும், அதனால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அதாவது நம்ம தமிழ் சினிமால இருக்கிற மெயின் ப்ரொடியூசர்ஸ் அமைப்பு, அவங்க அவர் மேல ஒரு மாதிரி ஒத்துழையாமை நடவடிக்கை, ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை போட்டதாவும் சில தகவல்கள் இருக்கு. கூட வேலை செய்யற ஆர்டிஸ்ட் வளர்ச்சிக்கு அவர் தடையா இருந்தாரு. இந்த மாதிரியான சில ப்ரொஃபஷனல் பிஹேவியர் பத்தியும் அப்போ சில பேச்சுகள் வந்துச்சுன்னு குறிப்புகள்ல இருக்கு. அப்போ இந்த அரசியல் பிரச்சனைகள், தொழில் ரீதியான சிக்கல்கள் இது ரெண்டும் சேர்ந்து தான் அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. உண்மைதான். இந்த காரணங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவரோட பட வாய்ப்புகளை ரொம்பவே குறைச்சிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஒரு மாதிரி முரணா கூட சொல்லலாம். அவரு ஸ்கிரீன்ல அதிகமா தெரியாத இந்த டைம்ல தான் டிஜிட்டல் உலகத்துல, குறிப்பா இன்டர்நெட்ல அவர் முன்னாடி இருந்ததை விட பெரிய சக்தியா மாறுறாரு. இதுதான் அவரோட மீம் மறுமலர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? ஸ்கிரீன்ல கேப் விழுந்தாலும் மக்கள் மனசுல அவர் வேற ஒரு ஃபார்ம்ல வாழ்ந்துட்டே இருந்திருக்காரு. மிக மிக சரி. இது நம்பவே முடியாத ஒரு விஷயம். அவரோட பழைய படத்து சீன்ல இருந்து கட் பண்ணின முகப்பாவனைகள், டயலாக்ஸ் இதெல்லாம் இன்டர்நெட்ல மீம்ஸா வெள்ள மாதிரி பரவுச்சு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு நீங்க எந்த சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் வடிவேலுவோட முகம்தான். சந்தோஷம், துக்கம், கோபம், ஏமாற்றம், கிண்டல், அதிர்ச்சி, மனுஷனோட எல்லா எமோஷன்ஸையும், ஏன் சிக்கலான அரசியல் சமூக கருத்துக்களை கூட அவரோட ஒரே ஒரு முகப்பாவனை இல்லைன்னா ஒரு டயலாக் ரொம்ப சிம்பிளா காமெடியா சொல்லிடுச்சு. அப்போ இது சும்மா ஒரு ஜாலியான மீம் அப்படிங்கறத தாண்டி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா, இது வெறும் சிரிப்புக்கான சமாச்சாரம் மட்டும் இல்ல. டெய்லி நடக்கிற அரசியல் விஷயங்கள், சமூக பிரச்சனைகள், ஏன் உலக நடப்புகளை கூட கிண்டல் பண்ண, விமர்சிக்க, இல்ல சும்மா அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்ல மக்கள் வடிவேலு மீம்ஸ ஒரு கருவியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வகையில பார்த்தா தொழில் ரீதியா வாய்ப்பு குறைஞ்ச ஒரு கலைஞர் இந்த டிஜிட்டல் உலகம் மூலமா தன்னோட ரெலவன்ஸ, அதாவது தன் முக்கியத்துவத்தை தக்க வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னும் அதிகமா மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிட்டார். இது ஒரு பெரிய கல்ச்சரல் ஃபினாமினன். ஒரு கலைஞனோட படைப்பு அவனை மீறியும் எப்படி வாழும் என்பதற்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இந்த டிஜிட்டல் மறுமலர்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது, ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு படம் அமைஞ்சது. 2023ல வந்த மாமன்னன். மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல அவர் எடுத்தது ஒரு சீரியஸான, ரொம்ப அழுத்தமான கேரக்டர். இது நிறைய பேருக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சுல்ல? பயங்கர சர்ப்ரைஸ், அதே சமயம் பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அது வரைக்கும் அவரை பெரும்பாலும் ஒரு காமெடி ஆக்டரா தானே பார்த்து பழகியிருக்கோம். ஆனா மாரி செல்வராஜ் அவரை டைட்டில் ரோல்ல, அதுவும் ஒரு சீரியஸான அரசியல் தலைவரா, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற ஒரு எம்எல்ஏவா காட்டினது அது எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம். அந்த படமும் அதுல அவரோட நடிப்பும் எப்படி ரிசீவ் ஆச்சு? விமர்சன ரீதியா பார்த்தா பயங்கரமான பாராட்டுகள். நிறைய கிரிட்டிக்ஸ் அவரை படத்தோட ஆன்மா, சோல் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னு புகழ்ந்தாங்க. அவரோட நடிப்புல தெரிஞ்ச அந்த டெரிஃபிக் எமோஷனல் ரேஞ்ச், அதாவது உணர்ச்சிகளின் வீச்சு, குறிப்பா சில சீன்ல அவர் காட்டின அந்த வலி, கையறு நிலை, கோபம், அதெல்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. குறிப்புகள் சொல்ற மாதிரி அவரோட நடிப்பு ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கமர்ஷியலாவும் படம் ஹிட். இது மூலமா வடிவேலு ஒரு கிரேட் காமெடி ஆக்டர் மட்டும் இல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஆக்டரும் கூடன்னு ரொம்ப தெளிவா ப்ரூவ் ஆச்சு. இது ஒரு கெத்தான கம்பேக்னு சொல்லலாம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு ஆழமான விஷயம் இருக்கு. பல வருஷமா ஸ்கிரீன்ல கிண்டல் செய்யப்பட்ட, கேலி செய்யப்பட்ட, பவர் இல்லாத ஒரு துணை சமூக ரோகியா பார்த்து பழகின ஒரு ஆக்டர் மாமன்னன் படத்துல அதே மாதிரி ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த, ஆனா ரொம்ப மரியாதையான, அதிகாரமுள்ள ஒரு தலைவரா மாமன்னன் பேரரசன்கிற பேர் கூட ஒரு குறியீடா பார்க்கப்பட்டுச்சு. வராரு. இது மாரி செல்வராஜோட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சிங்கிற மெயின் தீமோட, வடிவேலுவோட நிஜ வாழ்க்கையில அவரோட கெரியர்ல வந்த அந்த தேக்க நிலை,
அதிலிருந்து அவர் மீண்டு வந்தது இது ரெண்டையும் இணைச்சு பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. இது ஒரு கலைஞனோட மிக முக்கியமான ஒரு பரிணாம வளர்ச்சி. அவர் தன்னோட பழைய இமேஜ்ல இருந்து சுத்தமா மாறி ரொம்ப அழுத்தமான கனமான ஒரு டைமென்ஷனை காட்டியிருக்காரு. ஆஹா! வைகை புயல் வடிவேலுவோட இந்த பயணம் நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்களும் ஆழமான பாடங்களும் நிறைஞ்சிருக்கு. தமிழ் காமெடியில ஒரு புது ஸ்டைல கொண்டு வந்து உச்சத்துக்கு போனவர், சில சவால்களையும் சர்ச்சைகளையும் சந்திச்சவர், ஸ்கிரீன்ல கேப் விழுந்தாலும் டிஜிட்டல் உலகத்துல நீங்கா இடம் பிடிச்சவர், கடைசியா முற்றிலும் வேற மாதிரி ஒரு சீரியஸ் ஆக்டரா மறுபடியும் தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்திக்கிட்டவர். அவரோட தாக்கம் தமிழ் சினிமாவிலையும் சரி, இன்டர்நெட் கலாச்சாரத்திலையும் சரி ரொம்ப ஆழமானது, நிரந்தரமானது. இதுல சந்தேகமே இல்ல. நிறைவா இந்த குறிப்புகளை எல்லாம் வச்சு அலசினதுல இருந்து உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். சும்மா ஒரு காமெடி ஆக்டர், மீம் கிங் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி வடிவேலுவோட இந்த பயணம், குறிப்பா மாமன்னன் மூலமா அவர் அடைஞ்சிருக்கிற இந்த மாற்றம் எதை சொல்லுது? ஒரு காலத்துல ஸ்கிரீன்ல ஒடுக்கப்பட்ட கேரக்டரோட உருவமா இருந்தவர் இன்னைக்கு அதே மாதிரி பின்னணியிலிருந்து வர்ற ஒரு பவர்ஃபுல்லான மரியாதைக்குரிய தலைவரா மாறுறது. இது நம்ம சமூகத்திலையும் சரி, சினிமாவிலையும் சரி, ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவம், அப்புறம் அதிகார அடுக்குகள், கலையோட சக்தி, இது பத்தின என்ன மாதிரியான உரையாடல்களை தூண்டுது? இதை நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம்.